ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் இருந்த அதிமுக அந்த கோல்டன் பீரியட் இப்ப இருக்கா? 100% சேம். நீங்க அம்மாவை நீங்க 2011 இருந்து 21 வரைக்கும் 17 வரைக்கும் இருந்த அம்மா அந்த பீரியட்ல பாக்குறீங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1987 சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது திமுக அமைச்சர்களால், அதாவது கிட்டத்தட்ட அவருடைய சேலையெல்லாம் இது பண்ணி தலைவிரி கோலமா வெளியே வந்தாங்க இல்லையா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போது அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லையா. அந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு, அதுக்கப்புறம் 91 அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் 87 எதிர்கட்சியா போய் 91 முதலமைச்சராக போன அந்த டிராவலை பாருங்க. அதே டிராவல்ல தான் இப்ப எடப்பாடியார் இருக்காரு. இப்ப அவங்க ஃபேஸ் 1ல இருக்காரு எடப்பாடியார். அம்மா அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வந்து சிக்கலை சமாளிச்சிட்டாரு. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை உடைச்சு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் அவர் வெற்றிகரமாக கடந்திருக்கிறார். எதிர்கட்சியான போது கூட ஸ்டாலின் அவர்கள் போல எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழக்கலையா. 75 சட்டமன்ற உறுப்பினரோடு ஒரு மக்களினுடைய குரலா சட்டமன்றத்துல 5 ஆண்டுகள் ஒழித்திருக்காரு இல்லையா. அப்ப அந்த டிரான்சிஷன் ஆகிட்டு வருது. அடுத்து ஜெயிச்சாருன்னா புரட்சி தலைவி அம்மா தான்.